பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை திருவருகை காலத்தினுடைய முதல் வாரத்தில் நாம் இருக்கிறோம். ஆண்டவருடைய மெசியாவினுடைய வருகைக்காக அந்த இஸ்ராயல் மக்கள் ஆவலோடு காத்திருந்ததை போல மெசியா இயேசுனுடைய இந்த பிறப்பிற்காக தாய் திருச்சபையால் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த 4 வாரங்களை நாம் மிக சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அவரில் நாம் தஞ்சமாக ஒப்பு கொடுத்து அவருடைய அரவணைப்பு பாதுகாப்பில் நம்மை நாம் முழுமையாக உட்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற செய்தியைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து இன்றைக்கு வாசிக்க கேட்ட இந்த இறை வார்த்தையில் 4 வகையான மனிதர்களை பற்றி அவர் சொல்கிறார். காது கேளாதோர், பார்வையற்றோர், ஒடுக்கப்பட்டோர், இன்னும் உரிமை வாழ்வுக்காக போராடக்கூடிய மக்கள். இந்த 4 பேருக்குமே ஆண்டவர் எல்லா விதமான நலன்களை பொழிவார் என்று வரக்கூடிய மெசியாவின் காலகட்டத்தில் எல்லாம் நடக்கும் என்பதை முன்கூட்டியே இறைவாக்கினர் எசாயா முன்னுரைத்த அந்த இறை வாக்குகளைத்தான் இன்றைய முதல் வாசகம் தெளிவுபடுத்துகிறது. எனவே இந்த 4 வகையான மனிதர்கள், காது கேளாதோர், பார்வையற்றோர், ஒடுக்கப்பட்டோர், உரிமை வாழ்வை மீட்டெடுக்கக்கூடியவர்கள், இவர்கள் யாரில் தஞ்சம் அடைகிறார்கள்? கடவுளில் தஞ்சம் அடைகிறார்கள். இன்றைக்கு நாம் எங்கு சென்றாலும் பல்வேறு விதமான காரியங்களுக்காக நாம் போகிற பொழுது ஏதோ உடல்நல குறைபாடு, அவர்களை மருத்துவரை நாம் அணுகுவதற்கு முன்பாக நாம் செய்யக்கூடிய காரியம் என்ன? எடுத்தவனே நாம் மருத்துவரை நம்புவது கிடையாது. கடவுளே, இன்னைக்கு உடல்நல குறைவு, இதோ நான் மருத்துவமனைக்கு போகிறேன், நீங்கள் தான் என்னை பார்த்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் இன்றைக்கு இந்த ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிற வேளையில் நிறைய மக்கள் வெளியிலிருந்து வருகிறார்கள், அன்னையினுடைய திருத்தலத்தை நாடி வருகிறார்கள். பிறகு அருட்தந்தையர்களாக எங்களை சந்திக்கிறார்கள். சாமி, நான் ஊர்லேருந்து வரேன், பிள்ளைக்கு ஒரு ஆப்ரேஷன், ஜெபம் பண்ணுங்க. அப்படி மருத்துவமனைக்கு செல்வதற்கு முன்பாக அன்னையினுடைய பரிந்துரை அல்லது அந்த ஆண்டவனை நம்பிதான் இந்த திருத்தலத்தை நாடி வருகிறார்கள், ஜெபம் செய்ய சொல்கிறார்கள், பிறகு மருத்துவரை நாடுகிறார்கள். எனவே எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, முதலில் கடவுளை நாம் தஞ்சமாக அடைகிறோம். அது எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி. அதே போல ஏதோ ஒரு காரியம் அரசு சார்ந்து செல்கிற வேளையிலே அதற்கும் அதே ஒரு காரியத்தை தான் முன்வைக்கிறார்கள். முதலிலே கடவுளிடம் அதை ஒப்பு கொடுத்து விட்டு, கடவுளே, இதற்காக நான் போகிறேன், எனக்கு அது அனுகூலமாக வேண்டும், அவர்களுடைய மனதிலே எனக்கு இரக்கம் கிடைக்க வேண்டும் என்று இதை முதலில் நாம் செய்கிற காரியம் கடவுளிடம் நம்மை ஒப்பு கொடுப்பது. ஏன் அந்த அரசு சார்ந்த அல்ல அறிவியல் கூடமாக இருந்தாலும் அங்கும் வைக்கப்பட்டிருப்பது ஏதோ ஒரு தெய்வத்தினுடைய படம். காரணம், எங்களை எல்லாம் தாண்டி ஒருவர் இருக்கிறார், எனவே அவரால் தான் எல்லாம் முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை எல்லா மக்களும், அந்த அரசு அதிகாரியாக இருந்தாலும் சரி, அறிவியல் ஆராய்ச்சி செய்யக்கூடியவராக இருந்தாலும் கடவுளை மையமாக வைத்துத்தான் தன்னுடைய காரியத்தை செய்கிறார்கள். எனவே இந்த 4 வகையான மனிதர்கள் யாரில் தஞ்சமடைய வேண்டும் என்பதை இறைவாக்கினர் எசாயா முன்னறிவித்தார். முன்னறிவித்தது ஏதோ வாய் வார்த்தைக்காக அல்ல, அது நற்செய்தியிலே நிறைவு பெறுவதை இன்றைக்கு நாம் அதை இயேசுனுடைய வாழ்விலிருந்து உறுதி செய்கிறோம். இயேசு மெசியா வருவார், அப்பொழுது இந்த 4 வகையான மக்கள் யாரெல்லாம் அவரில் தஞ்சம் அடைந்தார்களோ எல்லா அனுகூலங்களையும் பெற்றுக்கொள்வார்கள் என்று முன்னறிவிக்கப்பட்ட அந்த இறைவாக்கு ஆண்டவருடைய அந்த பணி வாழ்விலே உறுதி செய்யப்படுகிறது, நடந்தேறுகிறது. இன்றைக்கு 2 மனிதர்கள் பார்வை இல்லாதவர்கள் பார்வை பெறுகிறார்கள். எனவே இயேசுனுடைய அந்த காலத்திலே முன்குறிக்கப்பட்ட அந்த இறைவாக்கு அங்கு நடந்தேறியதைத்தான் நாம் இங்கு மிக ஆழமாக உணர வேண்டும். அந்த நம்பிக்கையில்தான் இன்றைக்கு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, எந்த சமயத்தை சார்ந்தவர்களாகவும் இருந்தாலும் சரி, அந்த கடவுளிலே தஞ்சமாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நாம் ஒப்பு கொடுத்து நாம் அந்த காரியங்களுக்காக போகிற போது அது வெற்றியாக மாறுகிறது. எனவே இந்த திருவருகை காலத்திலே இந்த முதல் வெள்ளிக்கிழமையில் இத்தனை மக்கள் அதிகாலை வேளையிலே நாம் வருகிறோம் என்றால் அந்த ஆழமான நம்பிக்கை அது இன்னும் உறுதிப்பட வேண்டும்.
ஏதோ மேலோட்டமாக அல்ல, என் தெய்வம், நான் வணங்குகிற வழிபடுகிற இறைவன் எல்லாவற்றையும் எனக்கு சிறப்பாக மாற்றி தருவார், அவரில் நான் முழுமையாக தஞ்சமடைவேன் என்கின்ற அந்த முழு நம்பிக்கையை ஒவ்வொரு நாளும் நாம் வெளிப்படுத்தி நாம் வாழ்கிற சமுதாயத்திலும் மற்ற மதத்தை சார்ந்த மக்கள் மத்தியிலே இன்னும் ஒரு நம்பிக்கையாளர்களினுடைய அந்த எழுச்சி தன்மையை நாம் பெற்றவர்களாக அடுத்தவர்களுக்கு சாட்சியாக இருக்க இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து முயற்சி எடுப்போம். அதற்கு தேவையான வரத்திற்காக மன்றாடுவோம். இறைவன் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.